ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமினோட மை ஸ்வீட் லைஃப் ஃபைனல் பார்ட்றா. ஓகேங்களா? அந்த ஸ்டோரி நான் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். பட் சுச்சுவேஷன் அதை முடிச்சே ஆகணும். ஓகேங்களா? ரொம்ப டேஸஸ் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து 2 months ஆகுது. பட் என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்துட்டு அதை கண்டினியூஸாக கொடுக்காமல் விட்டது. எனக்கு அது அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்த ரீசன் தான். ஓகேவா? இப்போது நான் அதை முடிக்கவும் போகிறேன். நான் எப்படி கொடுக்குறேனோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி, நேற்று நான் ஒரு பாட்டு கொடுத்துருப்பேன். அது உங்கள் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்க. அந்த ரீசனால் தான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டாமா. இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிமின் அண்ட் அப்படியே கிளாஸ் ரூமில் ரொம்ப ஹெட் பெயினோட அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தான் கிளாஸ்க்கு வராங்க. ஜிமின் ரொம்ப அப்படியா ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க பார் ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க வெளில வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு வெளில வராங்க. நம்ம தான் ஜிம்னோட ஹேண்டை பிடிச்சி டேரெக்டாக அவரோட கேபின் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது போயிட்டு நம்ம ஜிம்னா சேரில் உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்னா ஃபேஸை வந்து ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்கிட்ட சொல்லு, என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுவும் தண்ணிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அழுறாங்க. தேம்பி எழுதிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஜிம்மோட டேஸ்ட்லாம் வைப் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் எதுவும் கஷ்டப்படுறாரு அவருக்கு புரியுது. ஆனால் எதுவும் கேட்காம அப்படியே வந்துட்டு எதுவும் பாஸ்ட் தான் அவர் நினச்சி பார்த்துருக்காரு அவருக்கு புரியுது. இப்போ நம்ம ஜிம்மு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு அவர் ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்குறது குடி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க குடி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்முன்னு அதை குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு 1 weekல எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் லீவ் வருது. நீ அதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணு, வேறு எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு ஓகேன்ற மாதிரி நார்மல் ஆகிடுறாங்க. இப்போ ஈவினிங் நம்ம ஜிம்மின் தானே வீட்டுக்கு வராங்க. ஜிம்மின் வீட்டுக்கு வந்துட்டு அவரோட எக்ஸாம்க்கான அந்த ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜிம்முக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் நானே பார்த்துட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் அவரோட எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அப்படி இன்னும் சரி பார்த்தோம்னா அங்கிள் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க. மாமாப்பா மேரேஜ் இப்போ பண்ணிக்கோங்க, எக்ஸாம் முடியட்டும், மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் ஜிமின் ஸ்டடீஸ் முடிக்கிட்டுமே சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு தோணுது இதுக்கு மேலே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சனும் அதை சேர்ந்து தாண்டா. ஓகேங்களா? சரி ஓகே அங்கிள் ஜிமினுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதனப்பா ஜிமின் சொல்லுவான் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் சொல்லிட்டு நம்ம சென்னு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட அப்பா 2 weeks ஆஃப்டர் வந்துட்டு மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னோட ஜிம் எப்படிங்க இருக்கான்னு சொல்கிறேன். நல்லா இருக்காம்மா, அவனுக்கு உன்னை பற்றி ரொம்ப கவலை. சரியா நீ பாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ அவனுக்கு நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே சொல்கிறாங்க ஆமாம் இப்போவே தான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஜிம்முங்க ஹாப்பியாக இருக்கணும். ஜிம்மின் 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் ரொம்ப சேஃபாக இருப்பான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் அவன் கேட்பான். இது வரைக்கும் ஜிம்முக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், இப்போவும் அப்படி தான் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. என்னோடய பையனை யாரும் என்கிட்ட பிரிக்க முடியாது. அதுக்கு யார் என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு நான் நடக்க விட மாட்டேன். நீங்கள் எனக்கு என்ன பையன் எங்கள் 3 பேருக்கு சேர்த்து என்ன பையனை கொடுத்துட்டு போனீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு அதே பையன் நாங்கள் திருப்பி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா அப்படி திங்க் பண்ணுறாங்க. 2 weeks தான். அதுக்கப்புறம் என்னோடய பையனை மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக அவனுக்கு ஒரு லைஃப்பில் வந்துட்டு நான் வந்து செட்டில் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் எக்ஸாம் போயிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மினுக்கு நான் டேக்கிட்டு தள்ளி போயிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி இருந்து வந்துட்டு அவரோட கொஞ்சம் கூட கிட்ட போக மாட்டாரு. அவரோட லவ் அவ்வளோ கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் கூட நம்ம ஜிமின் கொஞ்சம் கூட அவரோட மனசில் உள்ளது ஷோ பண்ணவே மாட்டேங்கிறாரு, வெளிப்படுத்தாமல் அப்படி தள்ளி தான் போயிட்டுருக்காரு. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமினுக்கு லாஸ்ட் எக்ஸாம் நான் முடிச்சுட்டு ஜிமின் வந்துட்டு நடந்து வராங்க. பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க கிம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க காலேஜில் இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நடந்து போயிட்டுருக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பஸ்ஸில் வர விருப்பம் இல்லை, நான் நடந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் புரியல, நம்ம எதுக்காக இப்படி விட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு எக்ஸாம் கூட இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு பண்ணி வந்துருக்காங்க. இப்போ சடனாக ஒரு கார் வருது. ஜிம் அப்படி ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிருக்காங்க. தான் அப்படி ஜிம்மை பிடிச்சி எடுத்துடுறாங்க. இப்போ 2 பேருமே கீழே ரோட்டில் தான் விடுறாங்க சைடில். இப்போ பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் டேவோட கண்ணில் அப்படி ஒரு பதட்டம், அப்படி ஒரு பயம் தெரியுது. ஜிமின் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே எந்திரிக்கிறாங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தான் ஜிமின் பிரச்சனை சொல்கிறாங்க. பார்த்தா அது நடு ரோடு, காலேஜ் விட்டு வெளில வந்து ஒரு ரோடு. பாருங்க டேங்க நீ எங்கேருந்து போங்க சொல்கிறாங்க. என்னை தனியாக விடுறீங்களா சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டேன், ஏன் அப்படி நடந்துக்கிறேன் விட்டு அந்த காரை சொல்கிறாங்க. அடிப்படை செத்து போகிறேன் என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்துறாங்க. ஜிமின் கணத்தில் ஸ்லாப் பண்ணிடுறாரு பழிச்சிட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக ஆடுறாங்க. இப்போ தான் அப்படியே நடு ரோடுன்னு பார்க்கம்மா ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிற நீ செத்து போகணுமா, நீ செத்து போகிறதா நான் இருக்கேன் நான் சொல்கிறேன்பா. கேட்குறாங்க. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உனக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டுப்பா. அழறாங்க. உனக்கு நான் என்ன கஷ்டம், உனக்கு எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே அவரோட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு
போயிடுங்களா டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க போக முடியாது என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க ஜிமின். அப்படியே டேவை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் புஷ் பண்ணவே முடியல. டே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் போயிட்டா எதுக்கு போகணும்னு சொல்கிறேன், எங்கே போகணும்னு சொல்கிறேன், எங்கே போகணும் நான் இப்போ உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உன்னை விட்டு போகணுமா, மொத்தமாக போகணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம், என்னை விட்டு மொத்தமாக போயிடுறீங்களா, எங்கேயாவது நிம்மதி உங்களுக்கு ஒரு லைஃப்பை தேடி போகிறீங்களா, எதுக்காக என் பின்னாடி வரீங்க, ஏன் என்னை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் டார்ச்சர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் டார்ச்சர் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரோட ஹார்ட்டை பாயிண்ட் பண்ண டேக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் என்னை இங்கே டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் செத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, என் தயவு செஞ்சு விட்டு போயிடுறீங்களா டே சொல்கிற மாதிரி ஜிமின் அப்படியே ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி கும்பிட்டு கேட்க நம்ம டேக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. பட் ஜிம்மோட ஹேண்ட் அப்படி தட்டி விடுறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஒரு பக்கம் என்னோட அப்பா அம்மா அவங்கள நினச்சி, இன்னொரு பக்கம் உங்களை நீங்கள் நான் எவ்வளோ என்னை கட்டுப்படுத்துறேன்னு முடியல டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே நடு ரோட்டில் வந்து அழுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எஸ் ஐ லவ் யூ டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப அழுறாங்க. என்ன சொல்கிற நம்ம டே அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே டேக்கு முன்னே என் ஜிம்முக்கு நீட் அவுட் பண்ணுறாங்க. அது மிட் ரோடு அப்படியே வந்துட்டு காரம் நின்றுட்டுருக்கு, ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு, எல்லாமே மூணு கூட ஆகலை. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்முனுங்க பாரு ரோடு எந்த சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மிஸ்டர் கிம் டேங் போதுமா, நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் அப்படியே எல்லாரையும் சுற்றி பார்க்குறாரு. ஐ லவ் யூ மிஸ்டர் கிம் டேங் போதுமா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படி கத்தி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மினுக்கு பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பாரு இப்படி பேசாத எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து எந்திரிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் டே தான் ஜிம்மோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரோடு ஓரமணிக்க வைக்கிறாங்க. இப்போ காரணம் கிளியர் ஆகிட்டு அது பாட்டு போயிட்டுருக்கு. டே பார்க்குறாங்க. என்ன பேசுகிற ஜிம்மின் இதுக்காக அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதனா ஆசைப்பட்டீங்க, நான் எப்படி சொல்லணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டே நினச்சிருப்பாரு நம்ம ஜிம்மினே ஒன் டே வந்துட்டு இப்படி கத்தி சொல்லணும்னு அப்படி நினச்சிருப்பாரு இல்லையா. அதனால இப்போ நம்ம ஜிம்மினும் ஐ லவ் யூ மிஸ்டர் கிம் போதுமா, நான் உங்களை கிம் பண்ணுறேன், நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறேன், பட் ஆனால் உங்களை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உங்ககிட்ட உங்களோட லவ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, லவ் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, ஐ லவ் யூ சேம் டைம் ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ, எஸ் ஐ லவ் யூ, பட் சேம் டைம் ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. டேக்கு அதை பார்க்கும்போதே புரிஞ்சிடுது ஜிம்மின் எந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் டேட்டை சொல்லாமல் அப்படியே அங்கே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் டேரக்டாக இப்போ எக்ஸாம் முடிஞ்சு அவருக்கு லீவ் தான். அவர் பாட்டுக்கு அவர் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே நம்ம டே இப்படி தான் வராங்க. ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார் டேவோட பேச்சை. அவர் லக்கேஜ் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டு வெளில வராரு. ஜிம்மின் டே பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மோட ஹேண்ட் அப்போ பிடிக்கிறாங்க. ஜிம்மின் தள்ளி விடுறாங்க. நான் உயிரோடு இருக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கணுமா இல்லை உங்களை லவ் பண்ணணுமா, ரெண்டுத்துல எது பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கணும் புரியல. ஜிம்மினுங்க பாரு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை லவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இருக்கணுமா இல்லை நான் ஜஸ்ட் உயிரோட இருந்தால் போதுமா சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே சொல்ல டக்குன்னு ஜிம்மோட ஹேண்ட் விட்டாங்க. அவ்வளோதான் நம்ம ஜிம்மின் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வராங்க. அப்படியே நீண்ட பண்ணி பயங்கரமாக அழுறாங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீ என்னை லவ் பண்ணுற ஆனால் என்னை வெறுக்கிற அப்படி தானே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம தாண்டா அவர் வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஜிம்மினோட ரூமில் போயிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேவோட பயோடேட்டா அப்படியே வந்து அதில் இருக்குது. அவரோட ஃபேமிலி பிக்கு எல்லாருமே ஒரு ஃபைலில் இருக்குது. நம்ம ஜிம்மின் டே பார்த்துட்டு அப்படி ஷாக்காக இறங்கிது. இது எப்படி ஜிம்மின் கிடச்சி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டே தான் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் ஆல்ரெடி கால் டாக்ஸ் புக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. டேக்கு என்ன பண்ணுறதே புரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி இருந்து லவ் பண்ணியா அதை தெரிஞ்சு என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை வெறுக்கவும் செய்யல சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் தண்டை அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ டேஸ் பாராயிட்டுருக்கா. எவ்ரிடே அவரை பார்த்துக்கிட்டது, அவர் பேபி மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணது எல்லாமே அவருக்கு அப்புறம் மெமரிஸாக இருக்குது. அவர் கொஞ்சம் கூட மறக்க முடியல. எனக்கு தெரியும் டேயாங், என்னோட அப்பா சொன்னாங்க உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய பையனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு பெயினை கொடுக்கணும்னு மட்டும் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த பெயினை இப்போ நானே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களை லவ் பண்ணவே மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு டேவும் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதம், என்னை பார்க்குறது அப்படி அதில் தான் நான் ஃபாலோ ஆகிருக்கேன். என்னை ட்ரூவாக நான் நினச்சேன் உங்கள்கிட்ட என்னை சேஃபாக பார்த்துக்கணும். என் அப்பா சொன்னாங்க நீ அவங்க கூட ஒன்றா அந்த கூட சேஃபாக உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நீங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் சேஃபாக யார்கிட்ட ஃபீல் பண்ணது என்னோட வீட்டை தவிர உங்ககிட்ட என்னோட அம்மா கூட இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு உங்க கூட சொல்கிறேன். பட் ஜிம்மின் ரொம்ப அடுத்தே வராங்க. ஐம் சாரி மிஸ்டர் கிம் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை என்னோட சாரி நீங்கள் என்னோட கிடையாது, நான் வேற ஒரு பர்சன் சொந்தமாக போகிறேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு உங்கள் ஃபேமிலி தான் ரீசன், நல்லாவே தெரியும். நாங்கள் நிறைய லாஸ் ஆகிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ரீசன். அதில் என்னோட அப்பா வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு நான் தான் ரீசன். இப்போ நானே அகைன் இன்னொரு பையனை கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல பையனாக இருக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதை எதிர்பார்த்து என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதனால் உங்களால் உங்ககிட்ட கொடுக்க முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போகிறாங்க. இங்கே நம்ம யோன் சேனல் ஃப்ளிக்ஸ் இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு அவ்வளோ டீயர்ஸ் இருக்கா. 2 பேரும் தொடச்சி வராங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா நான் அவரை ஹர்ட் பண்ண நினச்சேன். உன்னால் ஹர்ட் பண்ண முடியாதுடா. நீ என்ன நினச்சேன், உன்னோட அப்பா சொன்ன மாதிரி அவனை பண்ண முடியும்னு நினச்சியா சொல்கிறாங்க. நீ அப்படி கிடையாதுடா. உன்னோட நேச்சுரல் கேரக்டர் இது கிடையாது. எல்லாரும் நினைக்கல அவனுக்கு இன்னொரு சைடு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நீ தெரியாமல் பண்ண ஒரு தப்பு சரியா. உன்னோட கேரக்டர்ன்றது உன்னோட கேரக்டர் எப்போவுமே இந்த நேச்சுரல் ஸ்வீட் இது தாண்டா உன்னோட கேரக்டர் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு ஃபிளிக்ஸ் வந்து ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப அழகாரு. நான் அவர் ரொம்ப காயப்படுத்திட்டேன்டா, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் கூட அவர்கிட்ட நான் சாஃப்டாக கூட அவ்வளோ பேசுனதில்லை. ஜஸ்ட் அப்பப்போ சின்னதாக விளையாடி இருக்கேன். மற்றபடி அவரை நான் எப்போதும் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அவருக்கு அது புரியும்டா சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர் சூஸ் பண்ணதானே சொல்கிறாங்க. அவர் ஸ்டார்டிங்கில் யாருன்ற உண்மை உன்ட்ட சொல்லியிருக்கணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நியூட்டன் ஃபிளிக்ஸ் 3 பேருமே வந்து அப்படியே ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மினோட அப்பா பக்கத்தில் இன்னொரு பர்சன் நிற்கிறாங்க. அங்கிள் இப்போவும் யோசிச்சு பண்ணுங்க. ஜிம்மினுக்கு ஓகேவா அங்கிள், எனக்கு தெரியும் எங்கள் 2 பேருக்கு சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் பேச வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் வளர்ந்துட்டோமா, எனக்கு ஜிம்மின் எப்பவும் பிடிக்கும். இப்போவும் நான் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக வச்சுப்பேன். சேம் டைம் ஜிம்மினுக்கு விருப்பம் இல்லாமல் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவன் ஹர்ட் ஆகுறதுனால பார்க்க முடியாது அங்கிள் சொல்லிட்டு நம்ம சென்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு சென், எனக்கு என்னோடய பையன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னா எந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் எந்தளவுக்கு சேஃபாக இருப்பான்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்ககிட்ட. ஏன்னா எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்துமே நீ வந்துட்டு போய் சொன்னதே கிடையாது அவங்ககிட்ட. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஹானஸ்ட்டாக இருந்திருக்கா. நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு பையன்லேயே பெஸ்ட் பையன் அது நீ தான். என்னுடைய தங்கச்சி பையன் இருக்காக இல்லை, நீ எப்போவுமே அவங்க கூட ரொம்ப கேரிங்காக லவ்வோடு இருந்திருக்க. பியூர் லவ்வோட, அதாவது ஒரு அஃபெக்ஷனோட, ஒரு அத்தை மாமா பையன்றதுல அந்த ரீசனுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நீ ஏன்னா எங்களுக்கு அப்புறம் ஜிம்மினுக்கு யார் இருக்கா, நீ தானே இருக்கா சொல்லி பார்க்குறாங்க. அங்கிள் அப்போ எப்போவுமே நீங்கள் சொல்கிறாங்க வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம், ஜிம்மின் மட்டும் எங்களுக்கு ஒரே ஒரு பையனாக இருந்துட்டு போட்டும். நீ பார்த்தல அந்த டே என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருப்போம் ஜிம்மின் இதுலேருந்து வெளில கூட்டிகிட்டு வரது சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. அப்போ நீ தானே அவனை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தண்டை அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளில வராங்க. நம்ம ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் அவங்க அப்பா பார்த்ததும் அவ்வளோ டேஸ்ட் வருது. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அம்மா நல்லா இருக்காங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ சென் பார்க்குறாங்க. ஜிம்மின் சென்னை பார்த்துட்டு சென் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ஹக் பண்ணி ரொம்ப அழுதுட்டுருக்காரு. அவருக்கு எந்த பெயின்னாலும் அதை சென்னுக்கிட்ட அவர் ஷேர் பண்ணுவார். ரொம்ப அழுறாரு. சென் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் இப்போ டே கூட இருந்தது சென்னுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ண முடியல. அந்த ரீசனால் தான் இப்போ ரொம்ப வந்து அழகாருங்க. பாரு ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எக்ஸாம் சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி பார்க்குறாங்க. ஃபிளிக்ஸ் 7 சொல்கிறாங்க. சென் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. வாங்க எங்கள் காரில் ட்ராப் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை அப்பாவும் வந்திருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம அவங்களோட அப்பாவும் வந்திருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜிம் போகிற வழி பூராவுமே அவ்வளோ பெயின் இருக்குது மனசில். அப்படியே மறைச்சிக்கிட்டாரு. எல்லா பெயினையும் மறைச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. ஃபைனலாக இங்கே அவங்க வீட்டை வந்து ரீச் ஆகிடுறாங்கடா. நம்ம ஜிம்மின் வர வீடியோ வந்துட்டு அழகாக டெக்கரேட் ஆகிட்டனால நீ பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஏன் வீடியோ இவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அது வா உள்ள சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு உங்கள் அப்பா உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே வந்து பார்த்தா அவங்க வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிட்டு அவங்க மெயிலாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் டைம் சென்னை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள வா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி ஜிம்மோட அப்பா ரொம்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா எதுக்கு சொல்கிறாங்க வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட அம்மா தான். அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மோட பிக்சர் தான் வச்சுட்டு இருக்காங்க. அம்மா சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மோட அம்மா டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஓடி வந்து பார்க்குறாங்க. நீலர் பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கு முன்னாடி. அம்மா நீங்கள் சொல்லி பார்த்துறாங்க. அம்மா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. நான் எந்திரிச்சிட்டேன்ப்பா, என்னால் பேச முடியாது பாரு சொல்கிறாங்க. அவங்களோட ஹேண்டை ஜிம்மின் ஹெட்டில் வைக்கிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ டேஸ் வருது. இப்போ ஜிம்மின் அவங்களோட அம்மாவோட ஹேண்ட் எடுத்து அப்படி வந்து கெஸ் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா ஆகிட்டீங்களா சொல்லிட்டு திரும்பி அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா என்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின் சொல்ல முடியலடா, அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் ஓகேவா சொல்கிறாங்க. நானே எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல அங்கே வேண்டாம் ஜிம்மினுக்கு எக்ஸாம் முடிஞ்சு இங்கே தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ண வச்சேன். அவனோட அம்மாவோட இருக்கவே முடியல. நான் பார்த்தே அவங்க சொன்னாங்க. நான் தான் எப்படின்னு ஒரு 2 டேஸ்னு சொல்லிட்டு 1 வீக் அப்படியே இருக்க வச்சுட்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அவங்க அம்மாவோட லேப்டாப் அப்படியே ஹெட் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழகாங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ். அம்மா நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் பார்த்தாங்க. ஏன் இப்படி அழுறாங்க பாரு. அம்மா அப்படி டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பேசுகிறேன் பார்க்குறேன் நீ என்னென்ன இப்படி அழுதுட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா மிஸ் யூ சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அப்படியே அந்த லேப்டாப் ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ சென் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சென் சொல்கிறாங்க. அங்கிள் இப்போ சொல்லணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் அப்பா அம்மா அவனுக்காக என்ன பண்ணலாம் நல்லதுலப்பா பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. ஜிம்மோட அம்மா அவங்களுடைய அந்த கிளாஸஸ் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஜிம்மோட டேஸ்ட்டில் வைப்பிடி வராங்க. உனக்கும் சின்னுக்கும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே வளர்த்தவங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப டேஸ் வருது. ஓகேம்மா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு டேஸோட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சின்னக்கு எதுவும் புரியுது. ஜிம்மின் இது பெயினோட சொல்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்பா வந்துட்டு இல்லை ஜிம்மின் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அவங்க அம்மா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அப்படி பார்த்துருக்காங்க.
ஜிம்மில் அம்மா நல்லா இருக்காங்கனால தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் எப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் தாப்பா டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோமா சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா ஒரு வீல் சேர் இருக்காரு வந்துட்டு உட்காடுறாங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் தான் அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம அப்படியே நான் மூவ் ஆகும் அவங்களே போய்க்கலாம். இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க வா நீ வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா உனக்காக நானே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண சொல்லியிருக்கேன் நானே அதை ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் ரூமில் நம்ம சென்னை பண்ணி வந்துட்டு ரூம் டோரை வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. சென்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னு வந்துட்டு ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே சென்னை ஹக் பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டு இருக்காங்க. சொல்லி என்னாச்சு என்ன நடந்து சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதையும் ஹைட் பண்ணாமல் அப்படியே சொல்லிடுறாங்க. சென்னுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது கேட்கும்போது. என்ன சொல்கிறாங்க நான் தோத்துட்டேன் சென் அப்படி சொல்கிறேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. அவருக்கு நான் டிசர்வான பர்சனே இல்லை. அவர் ரொம்பவே பியூரான ஒரு பர்சன் எனக்கு தெரியும். அவர் ரெண்டு போய் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு. ஆனால் வேண்டாம் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஹர்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மனசு சொல்கிறாங்க வேண்டாம் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு விஷயம் மன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல சொல்கிறாங்க. நீ ட்ரூவாக அவர் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அட் சேம் டைம் சொல்கிறாங்க நீ அவரை வெறுக்கலை. நீ வெறுக்கிற ரீசன் அவங்களோட ஃபேமிலி அந்த ஃபேமிலின்ற ரீசன் தானே சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. இல்லை சென் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. பாருடா நீ இப்போது நான் கேட்குறேன் நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ சொல்லுவில்ல சென் நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அதேமாரி சேம் எனக்கும் அப்படி தானே நீ ஹாப்பியாக தான் ஹாப்பியாக இருப்பேன்டாமா சொல்லு. உனக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்கா டே உனக்கு வேணும்னா சொல்லி இப்போவே நான் வந்துட்டு டேட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு வேண்டாம் சென் அவர் எப்போவுமே எனக்கு வேண்டாம். என்னோட லைஃப்பில் அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்கணும். அப்பா என்கிட்ட சொன்னது தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன அவர் ஹார்ட் பண்ண சொன்னாங்களா லவ் பண்ணி விட்டுருவான்னு சொன்னாங்க அதெல்லாம் பண்ணேன். ஆனால் நீ தான் லவ் பண்ணிட்டு வந்திருக்க நீ லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி தான் உன் அப்பா வர சொன்னாங்க. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் வருது அவரை சொல்கிறாங்க. அவரை மாதிரி ஒரு பர்சன் எப்படி லவ் பண்ணாமல் இருக்குன்னு கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறங்க சென்னை இங்கே பாரு நான் உன்னுடைய சோல்மேட் இப்போ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்ன உன் மனசில் இருக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியாது நினச்சியா சொல்லி கேட்குறாங்க. நீ யாரையும் வெறுக்கவும் மாட்டேன் யாருக்கிட்டும் உனக்கு கோவம் நடந்து கூட முடியாது. கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தே ஒரு ஜிமின் ஹார்ஷான ஒரு ஜிமின் எல்லாருக்கிட்டையும் அது ஃபேக் சரியா இதான் ரியல் இதுதான் ட்ரூ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ரொம்ப டேஸ் வருது. ஆனால் அப்பா சொல்கிறாங்க அப்பா அம்மா மனசெல்லாம் கஷ்டப்படுத்த முடியாது சென் நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் உன்னை தவிர சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருப்பேன் கூட சொல்கிறாங்க. நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஆர் யூ ஷோர் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம சென் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி நம்ம சென்னும் ஜிம் டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு பாத் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போகிறாங்க. இப்போ சென்னு வேலை வராங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு சென்னை ஜிம்மில் பிடிக்கும். பட் சேம் டைம் ஜிம்மில் கொஞ்சம் ஹர்ட்டான கூட அவரால் தாங்கிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ என் கூட மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பானா ஏற்கனவே நிறைய ஹர்ட் ஆகிருக்கான் நிறைய ப்ராப்ளம் அதில் வந்து அவனை வெளில கூட்டிகிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்காக தான் அவனை ஃபாரினாக கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சென்னு தான் ஜிம்மை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட போகிறாங்க. நம்ம சென்னை வந்துட்டு ஆண்ட்லேயே சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா சென் போயிட்டு ஜிம்மோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்லி பார்க்குறாங்க. எதுக்காக அங்கிள் இப்படி பண்ணாங்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது சென்னை எல்லா உண்மையும் நம்ம ஜிம்மோட அம்மா கிட்ட சொல்ல ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ டேரெக்டாக ஜிம்மோட அப்பாட்ட போகிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க என்னம்மா சொல்லி பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மோட அம்மா எல்லாத்துக்கும் சொல்லி கேட்குறாங்க என்ன நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நம்ம பையன் சொல்கிறாங்க. அவன் அப்படி ஜஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்துருப்பா சரி அந்த பையன் ஏமாத்துட்டு தான் வந்து அவனுக்கு தெரியாது சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க அவன் தான் வேறு யாரும் இல்லை நம்ம குடும்பத்தையே ஒருத்தவங்க வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு போனானே அவனோட பிரதரின்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது என்னன்னு இதுக்கு அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ சென்னு பார்க்குறாங்க இருந்தாலும் அங்கிள் நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க பாருப்பா அப்படி ஒரு ஃபேமிலியில் நம்ம ஜிம்மின் போய்ட்டு கஷ்டப்படவும் கூடாது. அது எதுவும் ரியல் கிடையாது பதில் ஃபேக் சரியா ஜஸ்ட் ஏமாத்திட்டு போகணும் வந்தவங்க அவங்களால எவ்வளோ நஷ்டப்பட்டணும்னு உனக்கு தெரியலப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சென்னு பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் எனக்கு புரிய சொல்லிட்டு இதுக்கு மேலே எப்படி பேச வேணாங்க பாருமா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா போய்ட்டு ஜிம்மோட அம்மா கிட்ட அப்படி நீட்டு உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து சொல்லும்போது ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சொல்கிறாங்க. ஆமாம்மா இதுக்கு மேலே அவன் ஹாப்பியாக இருக்கணும் சார் புரியுதா தயவு செஞ்சு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம நம்ம ஜிம்மோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் அவன் தான் ரீசனில் அவனால தான் என் பையனா எல்லோரும் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டோம் எவ்வளோ பணத்தை இழந்திருக்கோம் எவ்வளோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல அது கூட எல்லாத்தையும் திரும்ப வந்துட்டு சம்பாதிச்சாச்சு. ஆனால் என்னோட ஜிம்மன் பட்ட கஷ்டம் நான் இப்படி போனதுக்கு ரீசன் அவன் வந்துட்டு என்கிட்ட பேச முடியாமல் நான் யார்கிட்ட பேச முடியாமல் அப்படி கோமா வரைக்கும் நான் போனது திரும்ப அப்படி உயிர் படித்து வந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ நடந்திருக்கு இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க மனசுக்குள்ளே அப்படியே நினைக்கிறாங்க. உனக்கு அங்கே என்னடா பண்ணோம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. உன்னையே அண்ணான்னு சொல்லிட்டு சுற்றி வந்தவனுக்கு தானே நீ இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ கூட பாரு உன்னால தான் அவன் ஹார்ட் ஆயிருக்கான் நீ மட்டும்தான் ரீசன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா ரொம்ப அழகாங்க. என் பையன் எப்போது ஹார்ட் ஆகுது நீ தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா அழகாங்க. இந்த பக்கம் அப்படியே தாய்லாண்டில் பார்க்கலான்டா இங்கே அப்படியே நம்ம ஒரு பர்சன் ரொம்ப அப்படியே நீல்டர் பண்ணி அழகாங்க.
பார்க்குறாங்க. டேயாங் உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் டேயாங் இப்படி அழறா சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ தேம்பி அழறாரு. எனக்கு எனக்கு ஜிமின் எனக்கு இல்லை யாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம அப்படியே ஒரு பர்சன் வராங்க. அப்புறம் ஸ்டமக்கில் கை வச்சுட்டு டேயாங் என்ன என்ன பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே எழுதிருக்காங்க. நேரில் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணுறாங்க. எங்கள் பாருடா என்னடா நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஜாங் தான் பார்க்குறாங்க. டேயாங் என்ன நடந்துச்சு சொல்லு, ஏன் உனக்கு ஜிமின் இல்லை சொல்லு, அவனுக்கு என்னாச்சு, உன் கூட தானே அவன் இருந்தான், நீ லிவிங் டுகெதர் அவங்க கூட தானே என்ன சொல்லி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்னத்தை இருந்தோம் ஒன்றா இருந்தோம் அவ்வளோதான், அவனுக்கு எல்லாம் புரியவே இல்லை சொல்கிறாங்க. என்னன்னு அப்போ என்னடா சொல்கிறேன் நீ இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ டே எங்கள் நடந்தது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. நீ இப்போ ஹார்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஹேங், இப்போ அவன் என்ன லவ் பண்ணுறான், சேம் டைம் என்ன வெறுக்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவன் நான் யார் எதுக்காக வந்திருக்கா நான் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அவன் ரூமில் ஒரு ஃபைலே இருந்துச்சு, அதில் நம்ம எல்லாரை பற்றி நான் டீட்டெயில்ஸோடு இருக்குது. அது எப்படி அவனுக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு இவ்வளோ நாள் நான் யாருன்னு தெரியல கூட இருந்தானா எனக்கு தெரியல ஹேங். நான் இவனை இப்போ இல்லை ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணுறேன், அது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் நினைக்கிறான் ஏதோ நான் வந்துட்டு அவன் என்ன லவ் பண்ணுற மாதிரி இப்போ அடிச்சுட்டு என்ன ஹர்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கான். ஆனால் அவனே வந்து ஹர்ட் ஆகிட்டு போயிருக்கா. இப்போ எனக்கு அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின் தானே பார்க்குறாங்க. இல்லை டேயாங் இதுக்கு பேர் வெயிட் பண்ண வேண்டாப்பா, இப்போ என்னோட அப்பா எங்கே இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. என்னோட அப்பா அம்மா என்னோட ஜிமிலாம் எங்கே இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கொரியாலாம் சொல்கிறாங்க. கொரியாவில் நம்ம தேடினப்போ சொல்கிறாங்க அவங்க கொரியாவில் இல்லை, அப்போது அவங்க வேறு எங்கேயோ ஃபாரின்ல இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அங்கேயும் கொரியாவில் தான் இருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது கொரியாவுக்கு தான். நான் ஃபிலிக்ஸ் கிட்டே யோசிச்சுட்டு கேட்டேன். அவங்க 2 பேருமே சொன்னாங்க அவங்க வந்துட்டு கொரியாவில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க கிளம்பு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நம்ம ஜெட்டில் போகலாம் ஓகேவா, அந்த ஃப்ளைட்டில் வேண்டாம் ஜெட்டில் ப்ளீஸ் இப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்ம போய் அவங்க சொல்லிட்டு நீ இப்படி அழுதுனால பார்க்க முடியல, எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவங்க மற்ற பேரும் ஏன்னா ஜிமின் உன்னை லவ் பண்ணலான்னு சொன்னால் கூட நான் வந்துட்டு வேண்டாம் விட்டுட்டு என் கூட வந்துட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவானா அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு அத்தனை பேருக்கு உனக்கு கத்தி சொல்லிட்டு எப்படி ஒன்று வேண்டாம் சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. ஏங்கன்னா சொல்கிறாங்க வா கிளம்பு அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் மொத்தமாக கிளம்புறாங்க. யார் நம்ம ஷுகா, ஜேஹோப்பு, ஜின்னு, நம்ஜூனு அண்ட் ஜங்குக்கு டேயாங் அண்ட் எல்லாருமே கிளம்புறாங்க. ஒரு ஜெட்டில் தாண்டா அப்படியே வந்துட்டு இங்கே கொரியா வருது. இன்றைக்கி பார்த்தா இவங்க இப்போ வர அந்த டைமு இங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஈவினிங் 6 o'clock இருக்கும். இது வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான். ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜிமின் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக குவைட்டாக இருக்காரு. ஆனால் அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காரு. இப்போ ஜிம்மு நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மு நமக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் இதான் கரெக்டாக நம்ம நினைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டா சென் அளவுக்கு வேறு யாரும் ஜிம்மில் பார்த்துக்க முடியாது, கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியாது. அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சது நம்ம சென் மட்டும் தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மு நமக்கு புரியுது. சேம் டைம் அவர் ஹர்ட் ஆகிறான்றது புரியுது. அப்போ நம்ம ஜிம்மு நம்ம வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி கொஞ்சம் கீழே வந்து மண்ணில் கூட போய் உட்காடுறாங்க. ஜிம்மு நமக்கு ஈக்குவலாக என் பாடி ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அம்மா நீங்களும் அப்பாவும் ஹாப்பியாக தான் ஹாப்பியாக இருப்பா, உங்களை நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மோட அம்மா ஜிம்மோட ஹெட்டில் வந்து ஹேண்ட் வைக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருப்பப்பா, நீ ஹாப்பியாக இப்போதே ஒரு கஷ்டமாக இருக்கும், போக போக ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சரியா, கொஞ்சம் டேஸ் போகும் அப்புறம் நீ ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மனசுக்குள்ளே அப்படியே வந்துட்டு நிறைய மெமரிஸ் வருது. டேயாங் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஹேர் இவ்வளோ வெட்டாக இருக்குது, எதுக்காக இப்படி கிட்ட வா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணி விடுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும் ஐட்டு வாய் அப்படி பார்க்குறாங்க. ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ்ட் ஆகிட்டுருக்கு. டேங்க்கு தெரியும் அவருக்கு இப்படி தான் இருக்குது, அவர் வந்துட்டு லவ் பண்ணுறாரு அதனால சொல்லிட்டு ஜிம்மில் அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஐஸை பார்க்க கூட முடியாமல் கீழே குடிஞ்சிட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஹேரில் வைப் பண்ணி விட்டு அப்படியே ஹேரில் போய் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அவர் லவ்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் ஜிம்மில் ஒரு டைம் லவ்னு சொல்லியிருக்கவும் மாட்டார். அவர் கூட அவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க அவங்க க்ளோஸாக இருந்திருக்க மாட்டார். விலைக்கு போதான் ட்ரை பண்ணியிருப்பார். அப்படி இருந்தும் அவ்வளோ லவ் கேர் அவர் கொடுத்துருப்பாரு. அந்த ஒன்றா இருந்த நாட்களில் ஒரு டைம் கூட ஜிமின் இந்த ஒர்க்கு பண்ணுன்னு சொல்லவும் வச்சுருக்க மாட்டார், அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப சேஃபாக பார்த்துருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்காங்க, இது எல்லாமே தப்பு அப்படி சொல்லிட்டு அவரோட மனசில் நினைக்கிறாரு. அப்பா எப்போ உங்களை பற்றி நான் சொல்லணும் எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, அதை தாண்டி மற்ற எல்லாமே பொய்யா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, என்கிட்ட சொன்னீங்க இல்லை யாருமே இல்லை நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுவும் நாங்கள் யார் எங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களோட பிரதர் இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீங்கள் நினைக்கிறீங்க ஜஸ்ட் அவங்க வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதில் போய் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. அவங்க போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நாங்கள் பேச போகிறோம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க எல்லோரும் தூக்கி போட்டு போயிடுறீங்க, அவங்களோட சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும், அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யாருக்குமே புரிய மாட்டதில்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே நினச்சிட்டே வந்துட்டு ஸ்டேஜ் நின்றுட்டு இருக்காங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அங்கே கீழே தான் இருக்காங்க, ஜிம் மேலே ஸ்டேஜ் இருக்காங்க, ஆப்போசிட்டில் சென்னை நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு.
பார்ட்டி ரொம்ப பெருசாக அழகாக கிராண்டாக இருக்குது. பரவாயில்லையே பார்க் இப்போ இந்த டைமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க, என்னோடய பையனுக்கு மேரேஜ் நடக்கும் சரியா, ஈவன் இந்த நிமிஷம் நான் சொன்னால் கூட மேரேஜ் பண்ணிப்பா இவங்கள இந்த செகண்டு. ஆனால் இதெல்லாம் நாங்கள் அப்போலாம் அவசரம் பண்ண முடியாது, ரொம்ப கிராண்டாக, இதை விட ரொம்ப ரொம்ப கிராண்டாக இந்த கொரியாலே இப்படி ஒரு மேரேஜ் நடந்திருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. நாங்கள் இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க, 2 வருஷத்துக்கு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் இந்த மேரேஜ் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே நார்மலாக அழகடிக்கிறாங்க. இப்போ சென் அண்ட் ஜிம் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சென் வந்து ஜிம்மோட ஹேண்டில் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. சென்னோட ஹேண்டில் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிற்க கரெக்டாக ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து அவ்வளோ பெரிய இறங்கி வராங்க இங்கே. ஆனால் பார்ட்டியில் வந்துட்டு எல்லாருமே பார்ட்டி வைப்பில் இருக்கிறதுனால வந்துட்டு எப்படின்னா வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ஜாய் பண்ணுறதுனால யாரும் உங்களை பார்க்கல. ஒரு பெரிய காரில் இருந்து எல்லாருமே இறங்குறாங்க. பார்த்தாங்க என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு கேக்கே கட் பண்ணுறாங்க. அதுவும் ஜிம்மின் அண்ட் சென் 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க. ஜிம்மோட அப்பா அம்மா சென்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இவங்க எல்லாம் தான் இங்கே வந்துட்டு எல்லாமே நம்ம மெம்பர்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ டேக் அவ்வளோ டேஸும் வந்து ஹேங் சொல்லி பார்க்குறாங்க. பாரு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குவா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே எல்லோரும் இவங்க ஓரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து ஒரு மாதிரி மாஸ்க்காக வெயிட் பண்ணுறது ஓரமாக உட்காந்துடுறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிட்டோம் அப்புறம் போய்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே பார்ட்டி முடிச்சு எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஜிம்மின் அண்ட் சென் தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக விஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு எல்லோரும் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடு வந்துட்டு கொஞ்சம் எம்டி ஆகிடுது. இப்போ ஜிம்மின் ரொம்ப டயர்டாக சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவும் 2 பேரும் போகிறாங்க. ஜிம்மோட அம்மா வீல் சேர் அப்படியே ப்ரெஸ் பண்ண அப்படி போயிட்டே இருக்கு. ஜிம்மில் அவங்க கூட தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா போயிட்டே இருக்கா. ஜிம்முக்கு அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு பர்சன் அப்படியே வராங்க. ஜிம்மோட அம்மா அப்படியே டக்குன்னு நிற்கிட்டு அப்படியே டவுன் பண்ணி அப்படியே ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மோட அம்மா கண்ணில் அப்படியே கோபம் கண்ணீர் அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம்மனோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் இவங்க யார் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ அவங்க பின்னாடி அப்படியே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வராங்க. வந்துட்டு இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மினோட அப்பாவும் சென்னும் கொஞ்சம் வெளில வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக வந்துருப்பாங்களே அவங்களாம் சென்ட் அவுட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் வெளில நின்றுட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. நீ யார் எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, நாங்கள் உங்களுக்கு எதாவது இன்விடேஷன் வச்சோமா சொல்லி கேட்குறாங்க. நம்ம அப்படியே ஆப்சல் ஒரு பர்சன் எதுவுமே சொல்லாமா அம்மா சொல்லிட்டு அப்படியே கிட்டே வராங்க. எட்டப்போ தள்ளி கிட்டே வராது அப்படி சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அப்படியே இந்த ஸ்டொமக் அவ்வளோ பெரிய ஸ்டொமக்கோட ஹேண்ட் அதில் வச்சுட்டு வந்து பேசுகிறாங்க. நீல் டவுன் பண்ண தான் வராங்க. இப்போ அவங்க நீல் டவுன் பண்ணாமல் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. வேண்டாம் ஜின் அப்படி சொல்கிறாங்க. ஆமாட்டா அங்கே இருக்குது ஜின்னு தான். நம்ம ஜின் வந்து ஜின்னை வந்து பிடிக்கிறாங்க. வேண்டாம் தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்லி பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தா நம்மளோட ஹேண்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேனே நான் பேசுகிறேன் என்னோட அம்மா தானே சொல்லிட்டு வராங்க. யார், நான் உன்னோட அம்மாவா, நான் உன்னோட அம்மாவை சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜின் அவங்க அம்மா இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஓ ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன இறந்து போகலன்னு கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆண்டி எப்படி சொல்கிறாங்க, நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. யாருக்கு ஆண்டி அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ பின்னாடியே வராங்க. ஏன் அவங்களுக்கு ஆண்டி தானே சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு பர்சன் வராங்க. யார் ஆண்டின்னு கூப்பிட்டு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சென்னு தான் வந்திருக்காரு. சென்னு வந்து பார்க்குறாங்க. ஜிமின் இதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பார்த்துட்டு அவ்வளோ கோபப்படுறாங்க. நம்ம சென்னு நீங்கள் எதுக்காக வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. அப்படியே நம்ம அவர் வந்துட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எந்திரிங்க, எதுக்காக அப்படி இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்து நின்றுருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. சென் நான் என்னோடய அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. சென் இங்கே பார்ப்பா, தயவு செஞ்சு உங்களால் கொஞ்சம் வெளில அனுப்புறியா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எது கேட்குறா, இவன் என்னோட சன் இல்லை சரியா, என்னோட அண்ணன் பையன் என்னோட சன் இல்லை, அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. என்கிட்ட கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு தான் இந்த ரைட்ஸ் இல்லை, வெளில போயிட்டு விட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. ஜின் அப்படி பாவம் பண்ணிட்டுருக்காரு. இங்கே ஜிம்மின் பார்க்குறாங்க. அவர் கண்ணீரும் வருது, கோபமும் இருக்குது. அப்படியே ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா உள்ளே போகலாம் சொல்கிறாங்க. சென் பேசிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே ஜிம்மின் டர்ன் பண்ணலாம். ஜிம்மின் ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. பார்த்தா தான் பிடிக்கிறாங்க. பேசுகிறாங்கல்ல, பேசிட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களோட சான்ஸ், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டேவோட ஹேண்டை தட்டி விடுறாங்க. என்ன சான்ஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. ஜிம்மின் நீ சின்ன பையன் இப்படி பேசாத சொல்கிறாங்க. நீ டேவை லவ் பண்ணிட்டு இப்படி இன்னொரு பர்சன் கூட சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்து நம்ம ஜிம்மில் நம்ம தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன்னோட பிரதர் லவ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சு நடிக்க சொல்கிறாங்க. என்னோட பையனோட லைஃப் வந்து ப்ளே பண்ண சொல்லி அனுப்பினியா சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்ன பேசுகிறீங்க அப்போ நான் சொல்கிறாங்க. நீ என் பையனும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்படி சொல்லி ஜிம்மில் அம்மா கத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இப்படி இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஆகிட போதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, போதும். ஏன் நான் 1 இயர் வந்துட்டு நான் படுக்கையாக இருந்தேன், அது போதாதா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ தான் நான் எந்திரிச்சிருக்கேன், இது உனக்கு பத்தலையா சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அம்மா நீங்கள் சொல்கிறாங்க.
உனக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பின்னாடி ஒரு பர்சன் வராங்க, பார்க்குறாங்க. இவங்களாம் யார் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இப்போது என்ன டர்ன் பண்ணாங்க, ஒரு பர்சன் கார்டில் அப்படி ஒரு கோவம், அப்படி விட்டால் வந்துட்டு கொண்டுடுவாங்க, அந்தளவுக்கு அவங்க கோவம் இருக்கா. அங்கே பாரு லூனா, இவங்க எதுக்கு அங்கே வந்திருக்காங்க சொல்கிறாங்க. தெரியலங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுல்ல, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதை அவங்களால பார்க்க முடியல. எங்கே இருந்தால் வந்திருக்கான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது சின்னதாக ரொம்ப டேஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு. என்னம்மா பேசுகிறீங்க அப்பா, அம்மா என்ன பேசுகிறீங்க பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் நீ தானே எல்லாத்துக்கும் நீ தானே ரீசன் சொல்கிறாங்க. அப்பா அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பா வேணா உனக்கு அப்பாவை சொல்லிக்கிட்டே வராங்க. எனக்கு ஒரே ஒரு பையனா, அங்கே பாரு சிவன், இவன் மட்டும்தான் என்னோட பையன், இவனை தாண்டி எனக்கு ஒரு பையனே கிடையாது, என்ன அப்பான்னு கூப்பிட்ற ரைட்ஸ் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா கத்துறாங்க. ஜிம்மனுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டுருக்கு. ஜிம்மனுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஜின்னு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீ வெளில போறியா இல்லை நான் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு கோவம் வருது. போதும் நிறுத்துங்க ஃபஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. நிறுத்தணுமா, எதுக்கு நிறுத்தணும், இது என்னோட வீடு, இங்கே என்னோட வீட்டில் என்னோட பர்மிஷன் இல்லாமல் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு இது வீடில் சொல்கிறாங்க, எது உனக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. தயவு செஞ்சு உங்களால் வெளில போக சொல்லப்பா சொல்கிறாங்க. இப்போ சென்னு பார்க்குறாங்க, கிட்ட வராரு. தயவு செஞ்சு வெளில போங்க அப்படி சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறாங்க. நான் என்னோட அப்பா அம்மிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற ரெடியாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிம்மின் தாண்டா பார்க்குறாங்க. அப்படி கிட்ட வராங்க. சின்னக்கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கேருந்து போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உன்னோட அண்ணன் தானா அப்படி சொல்கிறாங்க. அவனோட அண்ணன் உனக்கு எப்போ தான் ஞாபகம் வருதா சொல்லி நம்ம ஜின்னோட அம்மா கேட்குறாங்க. ஜின் பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா பண்ணேன், எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அது தப்பா, மேரேஜ் டே அன்னைக்கு உங்களுக்கு சொல்லாமல் போனது தப்பு தான், ஆனால் அதுக்கு சொல்கிறாங்க. அதானே நீ ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டேன், அதை தாண்டி என்ன நினச்சி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இங்கே ஜங்குக்கு ஜேஹோப் ஷோ எல்லாம் நிற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரியுது, ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் இவங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுறாங்க. மேரேஜ்ன்றதை தாண்டி ஏதோ வேறு எதுவும் நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது அவங்க எல்லாருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் என்னோட ஹேங்க பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு அப்படி கேட்க வராங்க. இப்போ டேவா நம்ம ஜிம்மோட அப்பா தான் அப்படியே ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஹார்ட் பெயினாக இருக்குது. அப்படியே பொறுத்துட்டு நின்றுட்டுருக்காரு. இங்கே நம்பிட்டு கோவம் வருது. இங்கே பாருங்கள் எதுக்காக என்னோட தம்பி அடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் உன் தம்பி ப்ரொஃபஸர்ன்ற ஒரு வேஷம் போட்டு வந்தானே, அப்போ உனக்கு தெரியல சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு பற்றி எதுவும் தெரிய நினச்சிட்டியா சொல்கிறாங்க. என் பையன் எல்லாத்தையும் என்கிட்ட ஹைட் பண்ணாமல் சொல்லிட்டா, சரியா நீ யாருன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து கேட்டான். அதுக்கப்புறம் நான் உன்னுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் சொல்கிறாங்க. நான் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படி உனக்கு தெரியல சொல்கிறாங்க. நீ ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக தானே இருக்காது, யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. தாய்லாண்டில் நாங்கள் கிம் குரூப் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இங்கே வந்தது, இங்கே பார்ட்னர்ஷிப் போட்டது, இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு போனது, ஏன் இந்த இவன்கிட்ட அண்ணன் பேசி மயக்கினது, அப்படியே லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் எனக்கு தேவை நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. எங்கள் மொத்த ஃபேமிலி அவமானப்படுத்துறது, நீ என் பையனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வந்தது, அப்புறம் எங்கள் மொத்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஆசைப்படுத்தினா வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. போதும் அங்கிள் போதும் நிறுத்துங்க சொல்கிறாங்க. என்ன நான் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஆசைப்பட்டு வந்தேன் சொல்கிறாங்க. வேறு எதுக்காக வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின் பார்க்குறாங்க. அப்பா அங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசுங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா உங்களோட பையன், ஆனால் நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் கோவம் வருது. பட் நம்ம ஜின்னோட ஹேண்டை நம்ம ஜின் டைட்டாக பிடிக்கிறாங்க, எதுவும் பேசாத சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. அப்போ அங்கே பாருங்கள், அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான்ப்பா. ஜிமினா நீங்கள் என்னோட பனிஷ் பண்ணிக்கோங்க, ஆனால் இவனை பனிஷ் பண்ணாதீங்க, இவன் எல்லாமே வாழவே மாட்டாப்பா, ரொம்ப லவ் பண்ணுறாப்பா சேம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் யாரையும் லவ் பண்ணல, ஜிமின் லவ் பண்ணவும் மாட்டான். அவனுக்கு மேரேஜ் அப்படின்னு ஒன்றா அது சென் கூட தான் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ் எதுவோ அதுதான் அவன் பண்ணுவான். அவன் அந்த வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் சன் போதுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜென் பார்க்குறாரு. அவன் லவ் பண்ணுறான்ப்பா, ஆனால் அவங்கள்ட்ட ஹைட் பண்ணுறான், உங்களுக்காக சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ஒன்றை மாதிரியா, என்ன சொல்கிற நீ, இப்போ என்ன சொல்ல வர, நீ வந்துட்டு அப்படியே நீ லவ் பண்ணி அப்பா அம்மா தான் ஹாப்பியாக இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம் தான் முக்கியம், அப்பா அம்மா மட்டும் அத்தனை டைம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படியே ஹைட் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் நாங்கள் சொன்ன பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க. அப்பா நான் பண்ண தப்பு தான்ப்பா சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகணும் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க. அப்பா வேண்டாப்பா வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்கு ஹெல்த் எதுனா ஆகிடும்ப்பா, நம்ம உங்களை போக சொல்லலாம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறேன். ஜிம்மோட கூட்டிகிட்டு வந்து ஜிம்மனோட அப்பா வந்து ஜிம்மோட பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாரு, இவனை பையன் உனக்கு தெரியுதா, இவனுக்கு ஒரு நேம் கிடைச்சிருக்கும், என்ன நேம் தெரியுமா சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. கொலகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மனோட அப்பா சொல்ல ஜின்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஒரு மாதிரி ஜின்னு டேக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க அங்கே உள்ளவங்களாம். ஜிம்மனோட அப்பா அப்படி சொல்ல ஜிம்மனோட அம்மா ரொம்ப அழுறாங்க. இவனுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் என்ன பட்டம் கிடைச்சிருக்கும் தெரியுமா, அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு நேம் கிடைச்சிருக்கும் போதுமா, அது யாரால் தெரியுமா, உன்னால மிஸ்டர் கிம் சியோக் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜிம்னா அப்பா தான்டா அப்படியே வந்துட்டு ஜின்னுக்கிட்ட வராங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அங்கே பாரு குழந்த மாதிரி இந்த ஒரு பையன், அப்புறம் யாருக்குமே தீங்கு சின்னதாக கூட சின்னதாக கூட கிடத்துல நினைக்கூடாதுன்ட்டு நினச்ச ஒரு அம்மா. அவங்க 2 பேரும் ஒன்றால் நீ நல்லா இருக்கும், உன் லைஃப்பில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மர்டர் பண்ணிட்டாங்க. போதுமா சொல்கிறாங்க. மர்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் 2 பேரும் இந்த ஒரு கண்ணை இவன் சைக்காட்ரிக் 6 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தான். போதுமா சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு அங்கே நிற்கிறவங்க யார் ஜங்குக்கு நம்ம ஜேகோப் ஷூகா எல்லாரும் உறைஞ்சி போயிடறாங்க. ஒரு பக்கம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம சின்னதாக வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேவ் வராது. ஒன்றும் இல்லை ஒன்றுங்க பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி அப்படி நர்வஸ் ஆகுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு பாரு ஜிம்மினுக்கு பா சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க பாரு அம்மா இருக்கேன் பாரு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைங்க பாரு அங்கே பாரு ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. சின்ன அப்படியே மௌத்தில் ஹேண்ட் வச்சுறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஒரு ஞாபகம்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ சின்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க என்னோட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓ உன்னோட ஜிம்மின் அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா ஜிம்மினோட தம்பி உன்னோட அம்மா நாங்களாம் உனக்கு இப்போ தான் கணக்கு தெரியுறம்மா. நீ எனக்கு வந்துட்டு போனப்பா என்னெல்லாம் நடந்துச்சு உனக்கு தெரியாதுல. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாரு இவனை 6 மந்த் மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாண்டா சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜின்னு தான் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்படி நீல்டன் பண்ணிடுறாரு. பட் நம்பிச்சோம் எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. டேக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இப்போது சுகம் பண்ணி வராங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் இங்கே என்ன நடந்தது எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்கள் அங்கிள் எங்களுக்கு புரியுது. ஜின் பண்ணு பெரிய ஜின் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்தார். அது தாண்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு சொல்லுங்கள் அங்கிள் எங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்கன்னா இது ரீசனுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் தான் ஹர்ட் ஆகிருக்கீங்க. அதுவும் ஜிம்மின் அப்புறம் எப்படி ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா என்ன எனக்கு புரியல அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அவ்வளோ கோவம் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. எங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு வீட்டுக்கு அவளை அந்த போட்டி அது வெளில தான் நடந்திருக்கும். இப்போ ஜிம்மோட அப்பா அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ சின்னதான் ஜிம்மில் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. உள்ள ஜிம்மில் அம்மா வராங்க. அப்படியே டோர் லாக் ஆகுது. இவங்க எல்லாரும் உள்ள தான் நின்றுருக்காங்க. ஜிம்மிலே பார்த்துருக்காங்க. ஜிம்மின் அவங்க அம்மாவுடைய அப்படியே லேப்பில் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளோ சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சோஃபா பக்கத்தில் அவங்க அம்மா அந்த வீல் சேரில் இருக்காங்க. ஜிம்மில் அவங்க அம்மா மடியில் இப்படி ஹெட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம்மியோட அப்பாவுக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது. இப்போது அப்படியே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கலாம்டா. நம்ம ஜிம்மின் வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா எல்லோரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இல்லை ஜின்னு எல்லாருமே போயிருப்பாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ண நினைக்க சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. பாருங்கள் எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. நான் டான்ஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்றோம். ஜிம்மின் சின்ன பையன் கிடையாதுங்க. பாருப்பா நான் எல்லாம் வெளில வாங்கி தரேன் சரி எங்களை சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. அங்கே ஆமாப்பா நம்ம உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க உன்னோட அண்ணா எங்கே சொல்லி கேட்டால் சரி ஒன்று கேட்டாங்களா யார் கேட்டாங்க சொல்லுறது அங்கே அப்படி சொல்லி பயன்படுறாங்க. இப்போ ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இவன் எதுக்கு கேட்டான் ஒன்றா சொல்லிட்டு கிட்ட வராங்க. எதுக்கு என் பையன்கிட்ட கேட்டால் உன்னோட டேடா எங்கன்னு சொல்லிட்டு எது கேட்டால் உன்னோட டேடா எங்கன்னு சொல்லிட்டு எது கேட்டால் சொல்கிறாங்க. ஓ அதுவா உன்னோட பெரிய பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உன் பையன் எந்த மாதிரி பையன் எனக்கு தெரியும். என்னோட பையன் அப்படின்னு உனக்கும் தெரியும் சரியா. அதனால் தேவையில்லாமல் பேசாத. என்னோட ஜின்னுக்கு உன்ன மாதிரி உன் பையன் மாதிரி ஒரு பையனுக்குலாம் நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன். இதோடு நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே வந்து திருப்பி பேசாத சரியா சொல்கிறாங்க. அப்புறம் என் பையன்கிட்ட பேசுகிற வழியை வச்சுக்கா சொல்லிட்டு வாஜிமின் அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பாசம் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாசம் வராங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருப்பா. இப்போ அவனை மேரேஜ் பண்ணிட்டா. இப்போ நீ அவனை மேரேஜ் பண்ண எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா கூட அவங்களுடைய ப்ராப்பர்ஸில் பாதி நம்மளுக்கு வந்துடும். இப்போ அவங்க நம்பரோட இருக்காங்க. அப்புறம் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடுவோம். அப்புறம் நீயும் அந்த பையனை மேரேஜ் பண்ணிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பதுனால சொல்கிறாங்க. அங்கே ஒரு பாசன் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸம்னுட்டு ஒரு பாசன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரில் பேசிகிட்டு இருக்காங்க. செம்ம அழகாக இருக்கால சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் பார்த்தா ஒரு அப்பா பையன் பேசிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்புறம் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு பர்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த பர்சன் தான் பார்க்குறாங்க. டேனியல் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்க பற்றி உனக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பார்க்க பற்றி தெரியல சொல்கிறாங்க. தெரியும்ப்பா சொல்கிறாங்க. அதனால் கேட்டுக்கோ. பார்க் வந்து கொஞ்சம் டேஞ்சர். அவங்க பசங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா கண்டிப்பாக அந்த ஜின்னை நான் மேரேஜ் பண்ணியே ஆகும். நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் கூட ஒரு லைஃப்பை நான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செகண்ட் அவங்க பிஸ்னஸும் நம்மளுக்கிட்ட வரணும். நம்ம 2 பேரும் வந்து ஈக்குவலாக ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ வந்துட்டு பொறுமை பார்த்து நடக்கணும். ஓகேப்பா சொல்கிறாங்க. சரிடா ஓகே என்னோட ஃபைனல் பார்ட் 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வாரம் ஃபைனல் பார்ட் 2 இருக்கும். ஓகேங்களா பை டேக் கேட்டாமா.